விவோ V30 சீரிஸின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா உள்ள வரலான்னு பார்த்தேன். ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு. என்ன சொல்றீங்க? கேரவனுக்கு வெளியில ஒரு அக்கா கேட்டாங்க, தம்பி டிவில நீங்க ஆமா அப்படின்னு சொல்வதெல்லாம் உண்மையில ஒரு பொண்ணை ஏமாத்தினது நீ தானேட்டாங்க. திருப்பி வண்டி எடுத்துட்டேன். ஓ அந்த கேரக்டரா? எது? இந்த லாரன்ஸ் அவரா? ஐயோ அது இல்லைங்க. இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். இவன் நடவடிக்கையை வெளியில விட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். அப்படிலாம் கிடையாது. we are very very decent people from decent television, விஜய் டெலிவிஷன். நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய ஷோஸ்லாம் வந்து பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பாருங்க, நான் வந்த உடனே வெடி வெடிக்கிறாங்க. அது ஒண்ணுல பக்கத்துல மண்டபத்துல பொண்ணு அழைப்புன்னு நினைக்கிறேன். பொண்ணு அழைப்பா? தம்பி நமக்கானது. நமக்கு தான் வெடிக்கிறாங்களா? சரி ஓகே. சரி இவ்வளவு கூட்டம் இருக்கு பாலா. ஆமா, வேற லெவல்ல ஒரு என்டர்டெயின் பண்றோம் நம்ம. சரிண்ணே. அண்ணா ஓப்பனிங்கே வந்து நம்ம 2 பேரை கூப்பிடலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபுல்லா வாய்ஸ்லேயே பண்ணலான்னு இருக்கேன். நான் ஒருத்தரை கூட்டு வரேன், நீங்க ஒருத்தரை கூட்டுவாங்க. ஓகே. இங்க தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஆஹா. அஜித் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? சரி 2 பேரும் கூட்டு வரலாமா? ஓகே ரெடி. ஓகே லெட்ஸ் வெல்கம் தளபதி விஜய் சார். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் உயிரிலும் மேலான இங்கே வந்திருக்கிற KSR காலேஜ் பசங்க பொண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே போய் இந்த மாதிரி மைக்கில் எடுத்து பேசினது கிடையாது. த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய KSR இன்ஸ்டியூஷன் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தம்பி மயில் வாகனம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து யாரை கூப்பிடலாம்? அடுத்து கூப்பிடுவோம், யாரை வேணாலும் கூப்பிடலாம். நீங்க STR கூட்டுவாங்க, நான் SJ சூர்யா சாரை கூட்டு வரேன். ஓகே ஓகே. இல்லைங்க, சின்ன பையன் வெட்டி பையன் விரல் ஆட்டுறவன் நினச்சிங்களா? ஏங்க இவன் விரல் ஆட்டுறவன் இல்லைங்க, விரலை விட்டு ஆட்டுறவங்க. ஏங்க ஒரு மாடு அதோட குட்டிக்கு வச்சிருந்த பாலை அந்த மாடை கட்டிட்டு அதை கட்டாயப்படுத்தி தரன்னு இழுத்துட்டு போய் நீ வந்து எடுத்து அதுல காஃபி டீ குடிக்கிறனா? ஏய், டீ காஃபி குடிக்காதவன் பேசுறா. ஐ லைக் யூ ஆல். தேங்க்யூ. தலைவரே தலைவரே முடியல தலைவரே முடியல தலைவரே முடியல தலைவரே முடியல தலைவரே. நீங்க என்னமோ சொன்னீங்களே, அதை நான் சொல்லவா? இந்த காலேஜ் பசங்கள்லாம் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறங்க கிடையாது, பொண்ணுங்களையே பின்னாடி சுத்த வைக்கிற பசங்க. சார் இங்க யாராவது வாத்தியார் இருக்கீங்களா? அது இருக்காரு. இந்த நிறைய பேர் இருக்காங்க சார். எதுக்காக கேக்குறீங்க? ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கவா? கேளுங்க. நீங்க மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு டீச்சர் எடுக்கிறீங்க, ஆனா ஒரு பையன் மட்டும் எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும்னா எப்படி படிக்க முடியும்? உங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்றேன், லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணனா கஷ்டமா இருக்கும், அதே பொண்ணை கல்யாணம் பண்ணா வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டமா இருக்கும். அதனால லவ் ஃபெயிலியர் ஒரு மேட்டரே இல்ல. புரியுதா? யாரை பத்தியா புரியுது? லவ் ஃபெயிலியர் எனக்கு புரியுதான்னு சரி கேக்குறீங்க. நீங்க ஒரு தத்துவம் சொல்லுங்க. தத்துவம்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு யாராவது வந்தா கத்துவோம், அவ்வளவுதான். நன்றி வணக்கம். போடு. சார் கடைசியா நான் ஒரு தத்துவத்தோட முடிக்கவா? லவ் அக்செப்ட் ஆகிற வரைக்கும் பொண்ணுங்கள்லாம் எஜமான் பட மீனா மாதிரி சாஃப்டா தான் இருப்பாங்க. லவ் அக்செப்ட் ஆகி 2வது மாசம் விக்ரம் பட ஏஜென்ட் டீனா மாதிரி ஏறி ஏறி அடிப்பாங்க. அமைதியா தான் இருக்கணும். எனிவே எல்லாரையுமே மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி வணக்கம். வரையா? ஓகே.